Hi, this is Veda from FA Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டரை நம்ம பேஸ் பண்ணி எப்படி ஒரு இன்ட்ராடேல நம்ம ஒரு ட்ரேடிங் எடுக்கலாம். ஸோ பட் அதை வந்து எப்படி நம்ம கண்டென்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இண்டிகேட்டர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிங்கர் பேண்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஆப்ஷன் வெபினார் வந்து இந்த சண்டேயும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இண்டிகேட்டரில் போயிட்டு நம்ம பொலிங்கர் பேண்ட் பொலிங்கர் பேண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு லென்த்தை வந்து 20 பீரியடாக இருக்கிறத ஸோ 21 நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு கலர் சேஞ்சஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வந்து நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்து விடனாலும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு செட்டப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது நமக்கு அப்பர் பேண்ட், ஸோ மிடில் இருக்கிறது வந்து மிடில் பேண்ட், இது வந்து லோவர் பேண்ட். ஸோ இந்த மிடில் பேண்டோடைய செட்டிங்ஸ் தான் வந்து நம்ம அங்கே மாற்றின 21 பீரியட், அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜாக வந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து என்ன ட்ரெண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுதுங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதில் என்ட்ரி வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் சைடு நம்ம என்ட்ரி எடுக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த லோவர் பேண்ட்லேருந்து என்ட்ரி போடுவாங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான விஷயம். பட் இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டாக போகுதாங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அதை செக் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ இந்த இடத்துல அப்பர் பேண்டை க்ளோஸ் பண்ணி ஒரு கேண்டில் மேலே வந்து என்ன ஆகுதுன்னா க்ளோசிங் ஆகுது. இப்போ அதுக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ வந்து ஸ்டாப் லாஸாக வைக்க போகிறோம். ஸோ இந்த கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 21,751. ஸோ நம்ம 760லேயே நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா கூட உங்களுக்கு அடுத்த கேண்டில்லையே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 843 வரைக்கும் உங்களுக்கு ஹை போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டு. இது வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட். இப்போ மறுநாள் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டில் வந்து அப்பர் பேண்டுக்கு மேலேயே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன இறக்கம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜான மிடில் லைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு தொலைவுக்கு வருதோ ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வந்து என்ன ஆகுனா ஒரு ஈர்ப்பு வரும். அதாவது இங்கே இருந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, அடுத்த கேண்டிலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, அடுத்த கேண்டிலும் உங்களுக்கு அதிலே தான் சஸ்டைன் ஆகுது. கிட்டத்தட்ட 4 கேண்டில் அதிலே சஸ்டைன் ஆகுது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பையர்ஸ் வந்து குறையலை, பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டா தான் இருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த ரிவர்சல் கேண்டிலில் நீங்கள் எந்த கேண்டிலில் வேணாலும் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் கால் சைடு அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ராஃபிட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த கேண்டிலோடைய
ஹை ப்ரைஸ் 875. ஸோ நீங்கள் 870ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட 940 கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேடு தான். பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதா? சரி, இப்போ கால் சைடுக்கு நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் ட்ரேடிங் வந்து எடுக்கக்கூடாத இடங்கள். இப்போ இந்த பர்டிகுலரான இடங்கள்ல வந்து ட்ரெண்ட் வந்து நமக்கு என்ன ஒரு ஐடென்டிஃபையுமே கொடுக்கல. அதாவது ஒரு நார்மலாகவே போகுது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பையராக உள்ளே போனோம்னா பட் அது 10 ட்ரேடுக்கு ஒரு 5 ட்ரேடு வேணால் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கலாம். பட் அதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நம்ம லோவர் பேண்டுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோசிங் ஆனதுக்கு அப்புறமா ஒரு என்ட்ரி வந்து புட் என்ட்ரி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து 21,731 21,830 ஓப்பனிங் ப்ரைஸ், 834 ஹை ப்ரைஸ். சார் நீங்கள் 10 பாயிண்ட் விட்டு 820ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட லோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 21,709. பட் இது வந்து ஒரு லாங் பியரிஷ் கேண்டிலாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்திருக்கு. பட் அதே இது உங்களுக்கு வந்து ஒரு மினிமமாக ஒரு நார்மல் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் நிற்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆன மாதிரி ஆகிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்காமல் திரும்ப அங்கேருந்து உங்களுக்கு மறுபடியும் என்ன ஆகும்னா ரிவர்சல் தான் ஆகும். பட் இது வந்து நமக்கு இந்த மிடில் பேண்டை வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான இடமாவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லோவர் பேண்டையும் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான இடமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்பர் பேண்டுமே வந்து நம்ம கால் சைடு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். அதே மாதிரி இதே செட்டிங்கை நீங்கள் அப்படியே ஆப்ஷன் சார்ட்லையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் போகுதுங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.